ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஆப்பமும் கடலைக்கறியும் தான். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் கேரளா ஸ்டைல்லையே ரெடி பண்ணலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்பத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு இட்லி அரிசி, அதாவது நம்ம தோசைக்கு போடுறதுக்குன்னு ஒரு அரிசி வச்சுருப்போம்ல, அந்த அரிசி. அடுத்ததாக 1 கப் அளவு பச்சரிசி. இந்த 3 தான் மெயினான இன்க்ரீடியன்ட் ஆப்பத்துக்கு. இந்த 3த்தையும் நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். வேறு தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணியோட கலர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தெளிவாக இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அலசினதுக்கப்புறம் தண்ணி இப்போ ஊற்றும் போது கலர் எப்படி தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி வந்தோடனே இன்னும் 2 பொருள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அது என்ன அப்படின்னா, 1 கைப்பிடி அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த 2ம் தான் ஆப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் கொடுக்கும். இந்த ஜவ்வரிசி சேர்த்திங்கன்னா ஆப்பம் புசுன்னு ரொம்ப சாஃப்டாக வரும். அப்படிங்கிற சீக்ரெட் எனக்கு யார் சொன்னா அப்படின்னா, மதுரையில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் நாங்கள் ஆப்பம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ ஆப்பம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பம் சுடுற அக்காட்ட போய் எப்படிக்கா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் ஜவ்வரிசி கொஞ்சம் சேர்த்து பாருங்கம்மா, செமையாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதால் ஆப்பத்துக்கு ஊற வைக்கும்போது கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்து ஊற வச்சு அரைச்சிங்கன்னா ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக புசுன்னு வரும். குறைஞ்சது 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டர்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே மிக்சர் ஜாரில் தான் அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், நல்ல மையாக அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஆப்பத்துக்கு தேவையான மாவை அரைச்சி எடுத்தாச்சு. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு கலந்துக்கலாம். நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா உப்பை மாவோட பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மாவை கிளறி விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா கலர்னதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி குறைஞ்சது 8 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரட்டும். அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். காலையில் நீங்கள் ஆப்பம் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா கொண்டக்கடலையும் சேர்த்து நைட்டே ஊற வச்சிடலாம். அதாவது கொண்டக்கடலையும் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுவும் கருப்பு கொண்டக்கடலையில் தான் இந்த கடலைக்கறியை பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், கொண்டக்கடலையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை கறியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நல்லா ஊறின கொண்டக்கடலையை குக்கரில் மாற்றிக்கலாம். அதாவது இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அதுவும் மூடி போட்டு வச்சுருக்கனால நம்ம ஊற வச்ச தண்ணியிலேயே கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கொண்டக்கடலை ரொம்ப நல்லா வெந்து வந்துடும். ஓகே, விசில் வந்துருச்சு. இந்த குக்கரை இறக்கி தனியாக வச்சிடலாம். அடுத்ததான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது பல்லாரி பெரிய வெங்காயம். அடுத்ததாக 2 தக்காளி, குட்டி தக்காளி தான், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவு தேங்காயை சில்ல கட் பண்ணி சேர்த்துட்டு 2 குச்சி கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 5-6 பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சியையும் நல்லா தோல் சீவி இந்த மாதிரி சேர்த்துட்டு 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 ஜாதிபத்திரி, 4 லவங்கம் அதாவது கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது எல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணீர், அதாவது 1/2 கப் அளவு தண்ணியை விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலைக்கறிக்கு தேவையான மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. அரைச்ச மசாலாவை இப்போ நம்ம தனியாக வச்சிடலாம். ஆல்ரெடி குக்கரில் கொண்டக்கடலையெல்லாம் வேக வச்சு வச்சுருக்குறோம். குக்கரோட ப்ரெஷர்லாம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டக்கடலை நல்லா மையாக வெந்து வந்திருக்கணும். கொண்டக்கடலை நல்லா வந்துருச்சு. ஓகே, இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கறி பண்ணுறதுக்கு. கடலைக்கறிக்கு தேவையான மசாலாவும் கொண்டக்கடலையும் ரெடி. இப்போ நம்ம கறியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 குச்சி கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம். இந்த 3த்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா
2 மிளகாய் வத்தல், அதை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அதை இந்த மாதிரி கத்தியால் கீறி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயம், அதை நல்லா தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல மசாலா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி விட்டுக்கலாம். மசாலாவில் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி, அதாவது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல கொண்டக்கடலை, அதை அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கடலைக்கறிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த கிரேவி நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம அப்படியே ஹீட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு பபுள்ஸ் வர ஆரம்பிக்கணும். ஒரு கொதி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பாருங்கள், உப்பு இருக்கா உரப்பு இருக்கா அப்படி சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியிலே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இங்கே இப்போ நான் உப்பு ஆட் பண்ணல. உப்பு கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரளா ஸ்டைலில் ஆப்பத்துக்கு தொட்டு கூட கடலைக்கறியை ரெடி பண்ணியாச்சு. இந்த கடலைக்கறியை புட்டுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன, அப்போ சுட்டு எடுத்துடலாம் வாங்க. நைட்டே மாவு அரைச்சி புளிக்க விட்டதுனால பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஆப்ப மாவு தண்ணியாக இருந்தால் தான் ஆப்போசிட்டியில் நல்லா சுத்த வரும். ஆப்போசிட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி கடாயிலேயே தோசை மாதிரி விட்டுக்கலாம். தோசை மாதிரி விட்டிங்கன்னா ஆப்போ ஃபீல் நமக்கு கிடைக்காது. ஆப்போசிட்டிலே விடுங்க, அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்போசிட்டியில் இந்த மாதிரி மாவை கோரி விட்டுட்டு ஆப்போசிட்டியை இந்த மாதிரி நல்லா சுற்றணும். மாவு நல்லா அந்த சட்டி ஃபுல்லாக வர மாதிரி சுற்றி விட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த மாதிரி மேலே விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அடடா, செமையான ஆப்பம் பஞ்சு போல் நமக்கும் வீட்லேயே ரெடி. இந்த மாதிரி ஆப்பம் வர்றதுக்கு நான் சொன்ன சீக்ரெட்டான ஜவ்வரிசியை ஆட் பண்ண மறக்காதீங்க. அதை சேர்த்து பாருங்கள், ஆப்பம் செமையாக வரும். ஆப்பத்துக்கு இன்னொரு சைடிஸ் எப்போவுமே கூட வந்துடும், அதாங்க தேங்காய் பால். தேங்காய் பால் இல்லைன்னா கூட பசும்பாலில் சீனி போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ கேரளா ஸ்டைலில் ரெடி பண்ண கடலைக்கறி, அதையும் சைடிஸாக வச்சுக்கலாம். ஆப்பத்துக்கு செம காம்போவாக இருக்கிறது இந்த தேங்காய் பாலும் கடலைக்கறியும் தான். சப்போஸ் உங்களுக்கு கடலைக்கறி வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இட்லிக்கு வைக்கக்கூடிய சாம்பார் சட்னியவே வச்சு சாப்பிட்லாம், செமையாக இருக்கும் ஆப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பமும் கடலைக்கறியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் கேட்டோன்னே யார் உங்களுக்கு ஆப்பத்தை செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு டேஸ்டான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.